இப்போ எப்படி சொன்னாலும் ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இந்த உண்மையான தந்தையும் உண்மையான பெரியாரும் நம்மக்கிட்ட இருக்கும்போது இந்த தந்தைங்கிற சொல்லும் பெரியாருங்கிற சொல்லும் ரொம்ப கவலைப்பட்டு போச்சு. தமிழ்நாட்டில் எப்படி புரட்சிங்கிற சொல்லுக்கு வறட்சி வந்து போச்சோ, வந்தயம்பெல்லாம் புரட்சி போட்டுக்கிறான்ல, வந்தயம்பனவெல்லாம் பேருக்கு பின்னாடி புரட்சின்னு போட்டு அது மாதிரி. ஆனால் தந்தை என்கிற அந்த புனிதமான உறவும் பெரியார் என்கிற பெருமதிமிக்க அந்த அந்த சொல்லும் வந்து பெரியாரை பேணாது ஒழுகிற் பெரியாரால் பேராய் இடும்பை தரும்னு வள்ளுவ பெருமகனார் பாடுறார். நான் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறேன். இந்த குரலை போட்டு பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் நடத்த போகிறேன். உண்மையிலே சொல்கிறேன், இல்லை உண்மையிலே பெரியாரை போற்றுவோம். பெரியாரை பேணாது ஒழுகிற் பெரியாரால் பேராய் இடும்பை தரும் மறைமொழி வள்ளுவ பெருமகனார் அப்படின்னு போட்டு கீழே பெரியாரை போற்றுவோம். 1.5 மணி நேரம் பேசுகிறதுக்கு நேரம் கேட்டிருக்கேன். அதில் தெரிஞ்சிடும் யார் பெரியார். அதனால் இன்னையிலிருந்து நான் சொல்கிறேன், இந்த பெரியாருங்கிற வார்த்தையும் தந்தைங்கிற வார்த்தையும் கேவலப்படாமல் தமிழ்நாட்டில் புனிதப்படணும்னா இன்னையிலிருந்து நம்ம ஐயாவை தந்தை என்றும் தமிழ் தேசிய அரசியலில் தந்தை என்றும் பெரியார் என்றும் நம்ம பேசுகிறோம். அதான் அந்த அந்த சொல் வந்து ஏன் என்ன கூச்சப்படுறாரு, அந்த பேரையா எனக்கு சொல்றீங்க அப்படின்னு கூச்சப்படுறாங்க. அது தமிழர் தந்தை சீப்பா ஆயத்தினார நம்ம தந்தைன்னு சொல்கிறதில்ல. தமிழனுக்கு பார்த்தீங்கன்னா எவனோ தந்தை எவனோ அப்பா யாரோ அம்மா. எங்களுக்கு பெத்தவன் அம்மா கிடையாது, எங்களுக்கு பெத்தவன்லாம் டேடி மம்மி ஆகிட்டதுனால அந்த பிரச்சனை பாருங்கள். எவனோ தந்தை என்னை அப்பான்னு சொல்லுங்கள். தயவுசெய்து என்னை நீங்கள் அப்பா என்று கூப்பிடும்போது எனக்கு நெஞ்சே உருவுறது. அவன் அங்கேருந்து போட்டான், அங்கேருந்து அப்பா எப்பப்பா சொத்தை பிரித்து வைப்பிய. அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி வரான், காவல்துறை மறிக்கும் போது ஏய் எங்கள் அப்பா யார் தெரியுமில, யாருங்க எங்கள் அப்பா தான் சிஎம். சாரி எடுத்துகிட்டு போங்க. அதோட கதையை முடிச்சு விட்டான். அப்படி யாரும் அப்பான்னு சொல்லலை. ஒரு உறவை சொல்லி அழைக்கணும்னா உள்ளத்திலிருந்து அன்பின் பாசத்தின் மிகுதியில் அந்த சொல் வரணும். என்ன அப்படி வரணும்ல, அது வர்றதில்ல. சும்மா எல்லாம் என்னை கூப்பிடுன்னு சட்டம் போட்டு சொன்னால் எப்படி சொல்லுவான். அதுதான் அது.